بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الولد مبخلة مجبنة مجهلة محزنة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்று வருகிற மாதாந்திர இஸ்லாமிய நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடுகிற நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய நிகழ்ச்சியில் ஒரு சிந்திக்க தகுந்த தலைப்பு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். இந்த தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற முக்கியமான சில வழிகாட்டுதல்களை, நெறிமுறைகளை, சமூக கட்டமைப்பிற்கு தேவையான நாளைய எதிர்கால தலைமுறைகளை உண்டாக்குவதற்கு இன்றைக்கே செப்பனிடுகிற பணிகளில் ஈடுபடுகின்ற விதத்தில் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் குழந்தைகள் என்று சொல்வதை விட எதற்கெடுத்தாலும் மிஞ்சும் குழந்தைகளைத்தான் அதிகம் பார்க்கிறோம். இப்படிதானே நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இப்படின்னா அதாவது கொஞ்சுனா கெஞ்சிறது, கெஞ்சினா மிஞ்சிறது. இது அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று வருகிற ஒன்று. அதிலும் இன்றைக்கு வளருகின்ற குழந்தைகள், நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு காலத்திலே குழந்தைகள் வளர்ந்தார்கள், இன்றைக்குத்தான் வளர்க்கப்படுகிறார்கள். ரெண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒரு 30-40 வயதை தொட்டவர்கள் எல்லாம் சிறுபிராயத்திலே நாம் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? வளர்ந்தோம். வளர்ந்தோம்னா என்ன? நமக்கென்று ஒரு தனி உலகம் இருந்தது. நம்மளா ஸ்கூலுக்கு போவோம், இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. நம்மளா லஞ்சு சாப்பிட போவோம், இன்றைக்கி லஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்படிதானா? நம்மளா விளையாடுவதற்கு நண்பர்களை தேடி போவோம், இன்றைக்கி நண்பர்கள் வீட்டுக்கு வராங்க. அவனா அடிபட்டு அவனா கற்றுக்கொண்ட சில இயற்கையான விஷயங்கள், உதாரணமாக சைக்கிள் ஓட்டுவது, நீச்சல் அடிப்பது, மரத்தில் ஏறுவது, ஓடுவது, இதெல்லாம் தானாக நடந்த விஷயங்கள். இன்றைக்கு அதுக்கும் என்ன இருக்குது? ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது. நான் காலையில் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறேங்கிறான், காலையில் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறேன். இப்படி எதெல்லாம் சாதாரணமாக அதுவாக நிகழ வேண்டுமோ, நடக்க வேண்டுமோ, அதை கூட இன்றைக்கு நடத்த வேண்டிய, நிகழ்த்த வேண்டிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். அதனால்தான் அறிஞர் ஒருவர் சொன்னார், ஒரு காலத்திலே குழந்தைகள் வளர்ந்தார்கள், இன்றைக்கு குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். தப்பல்ல, குழந்தைகள் வளருவதும் சரி, வளர்க்கப்படுவதும் சரி, இரண்டுமே சாதகமான பாதகமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தானாக வளருவதிலே உள்ள சாதக பாதகங்கள் என்று பார்க்கிற போது நிறைய விஷயங்கள் இதிலே சொல்லிக்கொண்டே இருந்தாலும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அந்த பிள்ளை எதிர்ப்பு சக்திகளை உடம்பில் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் ஏற்படுகிற இன்னல்களை எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு குழந்தையாக வளருகின்ற அதே நேரத்தில் ஒரு முறைப்படியான வளர்ப்பு இல்லாத போது கொஞ்சம் திசை மாறி செல்லுகிற சூழலும் ஏற்படுகிறது. அதனால் பிள்ளைகள் மிகச்சரியான வகையில், மிகச்சரியான முறையில், மிகச்சரியான நெறியில்
வளர்க்கப்பட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய நெறிமுறை. காரணம், நாம் நிறைய படித்திருப்போம். இன்றைக்கெல்லாம் குழந்தை வளர்ப்பை குறித்தும் குழந்தை வளர்ப்பிலே நாம் பேண வேண்டிய முக்கியத்துவங்களை குறித்தும் ஒரு ஒரு உரை நிகழ்த்துபவர் வந்து சொல்லித்தான் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, மிகவும் நயமாக, அதிலும் இந்த வளர்ந்து வரும் நவீன டெக்னாலஜியினுடைய உதவியை கொண்டு ஏராளமான விஷயங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தெரிந்து கொள்கிற எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் என்ன செய்து விட முடியாது, அமுல்படுத்தி விட முடியாது. இப்போ முறையான ஒரு வகையில் நம் வீட்டு செல்வங்கள், நம் வீட்டு குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லித் தருகின்ற சில அடிப்படைகளை, வழிமுறைகளை, நெறிமுறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தை செல்வம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு பொருள் இல்லாதவனுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். திருமணமாகி ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்தும் ஒரு குழந்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதிகளை போய் நீங்கள் கொஞ்சம் பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை பெற வேண்டிய அந்த ஏக்கமும் அந்த எதிர்பார்ப்பும் அந்த எண்ணமும் எவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். இங்காதவர்கள் வரும்போது என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும், உயிர் நரம்பை உரசி பார்த்ததை போல் இருக்கும். சில இங்கீதமான ஒரு வாழ்வு முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவார்கள், ஆண்களிடத்தில் சம்பளத்தை கேட்கக்கூடாது, பெண்களிடத்தில் வயசை கேட்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்மால் எதை கேட்கக்கூடாதோ அதைத்தான் தெளிவாக கேட்போம். எதை கேட்டால் ஒரு சங்கடம் ஏற்படுமோ, சங்கோஜம் ஏற்படுமோ, ஒரு நெளிவு ஏற்படுமோ, சுழிவு ஏற்படுமோ, அதை கேட்பதில் தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களுடைய ஆர்வம் இருக்கிறது. நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்க்குஹு மா லா யானி. ஒரு மனிதனின் அழகே இஸ்லாத்தில் உள்ளது அவனுக்கு தேவையில்லாததில் தலையிடாமல் இருப்பது. விசேஷம் இருந்தால் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நெருக்கமானவர்களாக இருந்தால் நிச்சயம் சொல்லத்தான் செய்வார்கள். உங்கள் ஆர்வத்தோட கவலைகளை மறந்து ஒரு பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கலான்னு வரும்போது அங்கே உட்காந்து நம்ம அக்கறையாக கேட்குற மாதிரி என்ன ஏதாவது விசேஷமானு கேட்குறது. அந்த குறிப்பாக இந்த ஆணை விட குறிப்பாக அந்த பெண் படக்கூடிய பாடு இருக்கிறது, அப்படி விக்கிக்கிட்டு வரும் அந்த கண்ணீர். அது பொது சபை என்று மாத்திரம் இல்லாவிட்டால் அவள் பொல பொலன்னு கண்ணீர் விட்டுருவான். அப்படி ஒரு கேள்வி, ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. உடனே இன்ஷா அல்லாஹ் அப்படிம்பாங்க. ஏன் டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? அடுத்த கேள்வி, இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் ஊரில் இப்படி தான். இன்னொரு கேள்வி. இப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு இன்றைக்கு இது ஒரு சாதாரண ஒன்றாக ஆகிவிட்டு. அதனால் சகோதரர்களே, ஏனென்றால் உண்மை அப்படித்தான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் திருமணம் எப்படி இன்றியமையாததோ அதுபோன்று மிக மிக அவசியமானது திருமணமானவுடன் வரக்கூடிய குழந்தை பாக்கியம். அப்போ அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே உண்டான அந்த பரிபாலனத்தை, அந்த பாலத்தை ஒரு அழகான வார்த்தையை கொண்டு சொன்னார்கள். இன்னல் வலத, குழந்தை செல்வம் என்பது மப்கலத்துன், மனிதரிடத்தில் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. மஜ்பனத்துன், கோழைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. மஹ்சனத்துன், கவலையை தரக்கூடியது. மஜ்ஹலத்துன், அறியாமையை தரக்கூடியது. என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதிர்மறையாகவே சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. எவ்வளவு ஸ்டடி மைண்ட் உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும், வாழ்க்கையின் எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்நீச்சல் போட்டு எதிர்கொண்ட ஒரு தைரியமான ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வரட்டும், துவண்டு போய் விடுவான். ஒரு 2 நாள் சாப்பிடாமல் இருக்கட்டும், இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு காய்ச்சல் என்று போன உடனே முதல்ல இன்னைக்கு என்ன சொல்கிறாரு டாக்டர், போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. எத்தனை ஃபீவர், ஒரு காலத்தில் நமக்கு ஃபீவரே தெரியாது, சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான் நமக்கு தெரியும். அது கூட லீவ் லெட்டர் எழுதும்போது. இன்னைக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஃபீவர், வைரல் ஃபீவருங்கிறான், வைரஸ் ஃபீவருங்கிறான், அந்த ஃபீவருங்கிறான், இந்த ஃபீவருங்கிறான். அது வருமானு இருக்கு, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, ஒரு வாரம் கழிச்சு அப்போ தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஒரே ஒரு காய்ச்சலுக்கு. அப்போ பாருங்கள் சகோதரர்களை, பதறுகிறோம். இன்றைக்கு குழந்தைகள் தடிக்கு விழுந்தால் கூட என்னவோ நம்முடைய நெஞ்சமே வந்து வெளியே விழுந்ததை போல், நம்முடைய இருதயமே நொறுங்கி போனதை போல் ஒரு பதட்டம், ஒரு பயம் குழந்தைகளின் மீது இன்றைக்கு அவ்வளவு வருகிறது நமக்கு. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், குழந்தை செல்வம் என்பது மனிதனிடத்திலே கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவோ தாராளமாக செலவு செய்பவர்கள் கூட திருமணமானதற்கு பிறகு, ஒரு குழந்தை வந்ததற்கு பிறகு கொஞ்சம் அப்படி கை சுருங்கும், பை சுருங்கும். தப்பு இல்லை அது. ஏன்?
குழந்தை வந்தவுடன் குழந்தைக்கு தேவைகள் இருக்கிறது, குழந்தைகளுக்காக நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த செலவு செய்யும் தன்மையை குழந்தை பெறுவதற்கு முன்பும் குழந்தை பெறுவதற்கு பின்பும் கொஞ்சம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இதிலே உள்ள உண்மையை, உளவியல் ரீதியான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து சொன்னார்கள் மஜ்பனத்துன், கோழைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு முன்னாடி வரைக்கும், குழந்தை என்று ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், வீட்டில் ஒரு 2-3 குழந்தைகள் பிள்ளைகள் வருவதற்கு முன்பு வரைக்கும் அவ்வளவு துணிவாக தைரியமாக யாரையும் எடுத்தெறிந்து பேசுவது, யார் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் என்று சவடால் விடுவது. ஒரு குழந்தை வரட்டும், அப்புறம் அப்படியே அட்மிஷனுக்கு போய் நிற்க ஆரம்பிக்கும் போது அவருடைய எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இவர் பெரிய மேனேஜராக இருப்பார். பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து என்னவோ அவர் எல்கேஜி குழந்தை மாதிரி இந்த டீச்சர் சொல்லும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். எதுக்கு வம்பு, ஏதாவது ஒரு பதில் சொல்ல போய் பாருங்கள், அவனுடைய அந்த ஆண்மையை அடக்கும் சக்தி அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. அவனுடைய ஆளுமையை அடக்கிற சக்தி அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது, சும்மா கிடையாது. மஜ்ஹலத்துன், அறியாமையை ஏற்படுத்தக்கூடியது. 1000 உபதேசங்கள் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பார். அவர் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரட்டும், என்ன பண்றதுனே தெரியலம்பர். மிகப்பெரிய நிபுணர் என்று அறியப்பட்டவராக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய ஆலிமறிஞர் என்று கூட அறியப்பட்டவராக இருக்கலாம். அவ்வளவு பெரிய கருத்துக்களை, அவ்வளவு பெரிய தத்துவங்களை, அவ்வளவு பெரிய தலைப்புகளிலெல்லாம் உறவாடும் கூடிய அளவிற்கு சிந்தனை சிற்பியாக செயல்பட்டவர்கள் கூட, இருப்பவர்கள் கூட, அறிவில் தெளிவும் அறிவின் முதிர்ச்சியும் உள்ளவர்கள் கூட தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பாதிப்பு என்று வந்து விட்டால் அந்த முகமே காட்டி கொடுத்து விடும். ஏதோ ஒரு பெரிய கவலை அவருக்கு இருக்குன்னு சொல்லி இப்படித்தானே. அதனால தான் நம்ம நலம் விசாரிக்கும் போது என்ன கேட்குறோம், வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, குழந்தைக்கு எப்படி இருக்குது, இதை கேட்காம யாரையாவது நம்ம நலம் விசாரிக்கிறோமாங்க? ஒருவரை பார்த்தவொடனே நலம் விசாரிக்கும் போது நம்ம முதல்ல கேட்கறது என்ன கேள்வி, எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க. குழந்தைகளை பற்றி விசாரிக்காமல் இருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உறவையும் ஒரு உயர்ந்த ஒரு உணர்வையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால்தான் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும், இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிற போது வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் அவர்களுடைய சந்ததிகள் அவர்களை பின்தொடர்கிறார்களோ அவர்களையும் இவர்களையும் நான் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பேன். அப்போ பிள்ளைகள் என்கிற இந்த சொத்து என்பது, பிள்ளைகள் என்கிற இந்த செல்வம் என்பது உலகத்தோடு முடிந்து விடுவதல்ல, மரணம் தாண்டி மன்னரை தாண்டி மறுமை வரைக்கும் நம்மோடு வரக்கூடியது. எப்படி பாதுகாக்க வேண்டும் அதை? அன்பு சகோதரர்களே, இன்றைக்கெல்லாம் சமுதாயத்திலே எவ்வளவோ சமூக சீர்கேடுகளை பார்க்கிறோம். அந்த சமூக சீர்கேடுகளை செய்யக்கூடிய பல காவிகளை பாவிகளை பார்க்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சரியான ஒரு அமைப்பில் அவர்கள் வளராததன் விளைவு இன்றைக்கு சமூகத்திலே இவ்வளவு பெரிய தீமைகள். ஒரு பகுதியிலே ஒரு ரவுடி உருவாகி இருக்கிறான், ஒரு பகுதியிலே ஒரு பொறுக்கி உருவாகி இருக்கிறான், ஒரு பகுதியிலே காலி செயலில் ஈடுபடுகின்ற ஒரு பாவி உருவாகி இருக்கிறான் என்றால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த குழந்தை அவன் குழந்தை பருவத்திலே இருக்கும்போது சரியாக வளர்க்கப்படவில்லை. அவன் மட்டும் அன்றைக்கு சரியாக வளர்க்கப்பட்டிருந்தால் தீவிரவாதி உருவாகியிருப்பானா? அவன் மட்டும் சரியாக வளர்க்கப்பட்டிருந்தால் பாலியல் குற்றங்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு பாவி உருவாகியிருப்பானா? கொள்ளை செயல்களிலே ஈடுபடுகின்ற ஒரு திருட்டு பையன் உருவாகியிருப்பானா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் குற்றவாளிகளை பார்க்கிறோம்? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக சீர்கேடுகளிலே ஈடுபடுபவர்களை பார்க்கிறோம் என்றால் அவர்கள் குழந்தைகளாக இருக்கிற போது எந்த பருவத்தில் அவன் பதப்படுத்தப்பட முடியுமோ, எந்த பருவத்தில் அவன் பண்படுத்தப்பட முடியுமோ, எந்த பருவத்தில் அவன் வளைய வைக்க முடியுமோ அந்த பருவத்தில் அவன் வளைய வைக்கப்படாததன் விளைவு இன்றைக்கு சமுதாயத்திலே ஏகப்பட்ட சீர்கேடு. ஒருவன் கெட்டவனாக வளர்கிறான் என்றால் அவனோடு முடிந்து விடுவதல்ல, அது அந்த பிரதிபலிப்பு அவனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் பாதிப்பு அனைவரையும் சார்ந்திருக்கிறது. மனிதன் சிகரெட் அடித்துக் கொண்டு போகிறான் என்றால் அவனோடு முடிந்து விடுகிறதா? அவன் விடக்கூடிய நிக்கோட்டின் நச்சு கலந்த அந்த புகை பிறரையும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதே போன்றுதான் ஒருவன் சமுதாயத்திலே புல்லுருவியாக, ஒருவன் சமுதாயத்திலே சமூக சீர்கேடுகளில் ஈடுபடுபவனாக வளர்ந்து அவன் வருகின்ற போது அவனுடைய பாதிப்பு பிறருக்கும் ஏற்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் குழந்தை செல்வங்களை நமக்கு அமானிதம் என்று சொல்லி காட்டுகிறான். குழந்தை செல்வங்களுடைய சிறப்புகளை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த குழந்தைகள் தான் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்லி காட்டுகிறான். யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தி வசியத்து செய்கிறான் என்றெல்லாம் திருமறை குர்ஆனின் ஆழமான அற்புதமான வசனங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவி என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அவன் பெரிய பாவம் எல்லாம் செய்ய வேண்டாம். அவனிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளை அவன் சரியாக வளர்க்காவிட்டாலே, அவனிடத்தில் அமானிதமாக இருக்கிறவன் மனைவி மக்களுக்கு அவன் துரோகம் செய்து விட்டாலே போதும், அவன் பாவி என்று அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டு விடும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன?
தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? தட்டி கேட்ட முடியாது, கேட்டால் அவ்வளோதான் அப்படின்னு. ஒரு காலத்தில் ஒரு பருவம் இருந்தது. அப்பா சும்மா அடிக்கிறது கை நீளும் போது இப்படிம்பா, இப்போ இப்படிம்பா. இதுதான் அந்த தோளுக்கு மேலே வளர்றது. அடிக்கும்போது குழந்தை என்னங்க செய்யும்? ஸ்கூலில் டீச்சருக்கு நிறைய பார்த்துருப்பாங்க. அது இப்படிம்பா. அவன் முறைக்கிறத பார்த்தவொடனே எப்பா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையாவது காப்பாற்றிக்கிட்டு ஓரமாக போயிடலான்னு இன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. அதான் தோளுக்கு வளர்ந்தவொடனே ஏன் தோழன்னாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் குழந்தையினுடைய தொழுகையை பக்குவப்படுத்தக்கூடிய, தொழுகைக்கு அவன் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய, பழக்கப்படுத்தப்பட வேண்டிய வயது வரம்பை ரசூலுல்லாஹ் நிர்ணயிக்கிறார்கள். 7 வயது அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயது அடைந்து விட்டால் அந்த தொழுகைக்காக அடிக்கவும் செய்யுங்கள். ஏனென்றால் அவன் 10 வயதை தாண்டி 15ஐ தொட்டு விட்டால் உன்னால் அவனை தொட முடியாது. அப்படி நீங்கள் தொட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உண்டாகும். எல்லாம் பெருமையாக பேசியிருப்போம். எங்கள் அப்பாலாம் என்ன 20 வயசில் எப்படி அடிப்பார் தெரியுமா? அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி யாரெல்லாம் சொன்னார்களோ அவனுக்கும் அந்த அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளிகளை அனுபவித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால தான் சகோதரர்களே, குழந்தை பருவத்தில் அவன் உங்களோடு இருக்கும் போதே அவனை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் அவன் இருக்கும் போதே, எந்த சூழ்நிலையில் எந்த பருவத்தில் அவனுக்கு நாம் தான் உலகம் என்று தெரியுமோ அந்த பருவத்தில் அவனுக்கு நீங்கள் நல்லவனாக வளர்ந்து நல்லவற்றை காட்ட வேண்டும். அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது, உங்களை விட பெரிய உலகத்தை எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் எல்கேஜி படிக்கும் போதோ யூகேஜி படிக்கும் போதோ அவனுக்கு சினிமா நடிகர்களை பற்றி தெரியாது. படத்தை பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லுவானே தவிர அவன் யார், அவனை எப்படி புரியணும்லாம் அவனுக்கு தெரியாது. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் அரசியல் கட்சி பிரபலங்களையோ கிரிக்கெட் வீரர்களை பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியாது. சும்மா நோட்டு புக்கில் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி வைப்பான், அவ்வளவுதான். அந்த 10 வயசு 12 வயசை தாண்டின உடனே அவன் பொது செய்திகளை அறிந்து கொள்ளும் பருவத்திற்கு தன்னை அவன் தயார்படுத்திக் கொள்ளும் போது சகோதரா, உன்னை விட உயர்ந்தவனாக அவன் வேறு ஒருவனை நினைத்து விட்டால் கதை முடிஞ்சிச்சு. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு உறவும் மிகப்பெரிய ஒரு பாலமும் அன்பு பாலமும் இருக்க வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு ஹதீஸிலே வருகிறது, புகாரியிலும் முஸ்லிமிலும், மா மின் அப்தின் யஸ்தர்இஹி அல்லாஹு ரஇயத்தன் ஃபலம் யுஹித்ஹா பினுஸ்ஹி இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னah. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை இவன் நல்லம் நாடி சீராக பாதுகாக்கவில்லையோ பராமரிக்கவில்லையோ அவன் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. ஹதீஸ் மனதிலே வையுங்கள். யாருக்கு அல்லாஹ் ஒரு அழகிய குடும்பத்தை பொறுப்பாக கொடுத்து அந்த குடும்பத்தை இவன் நலம் நாடும் தன்மையோடு பேணுதலோடு கட்டி காக்கவில்லையோ பராமரிக்கவில்லையோ அவன் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. இவ்வளவு பெரிய வார்த்தை இது. ஆனால் இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக எங்கெங்கே என் சொல்லு பேச்சு அது கேட்குது அப்படின்னு முடிச்சிடறோம். அவனா பட்டா திருந்துவான், அவனா பட்டா திருந்துவான், நான் சொல்கிற எதையும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான், நான் எதை சொன்னாலும் கோவப்படுறான், நானே வெறுத்துட்டேன், தண்ணி தொளிச்சு விட்டுட்டேன். இதெல்லாம் இன்றைக்கு அன்றாடம் காதிலே கேட்கக்கூடிய வார்த்தைகள், அன்றாடம் செவிகளிலே வந்து விழக்கூடிய வார்த்தைகள். ஆண் பிள்ளை வராதா, ஆண் பிள்ளை பெறாதா என்று ஏக்கத்தோடு எதிர்பார்த்து ஒரு ஆண் குழந்தை வந்திருக்கும். அதுக்காக ஆண் குழந்தை பத்ததெல்லாம் நான் பெருசுங்கிற அர்த்தத்தில் சொல்ல வரல, பொதுவாக இருக்கிறத சொல்கிறேன். ஆனால் அந்த ஆண் குழந்தை வளர்ந்து அவனுக்கு அரும்பு மீசை முளைத்து அவனுக்கென்று ஒரு நண்பர்கள் வட்டாரம் வந்து எங்கடா போற, போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, எப்படா வருவேன், வருவேன் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது, எங்க போறேன்னு சொல்லிட்டு போடா, சொன்னா உனக்கு தெரியாது, ஏண்டா தெரியாது, அது சொன்னா உனக்கு புரியாது என்று ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஏண்டா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தோன்னு அந்த 2 பேரும் பேசும்போது தான் அந்த வலியும் ரணமும் அவர்களுக்கு தெரியும். என் பொம்பளை பிள்ளை எவ்வளோ தங்கம்னு அப்போதான் சொல்லுவான். எது, இந்த பொம்பளை பிள்ளைய வளர்த்தா தங்கமாக வாங்கி கொடுத்து நிறைய நகை சேர்த்து கஷ்டப்பட்டு கட்டி கொடுக்கணுமேங்கிற கவலை அவனுக்கு இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி அவனுடைய ரியல் ஃபேஸை காட்டும் போது தான் என் பொம்பளை பிள்ளை தான் எனக்கு தங்கம்னு சொல்லுவான். சகோதரர்களே, அந்த அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய வளர்ப்பு ஒரு கரடு முரடாக இருக்கிறது. இன்றைக்கு எடை போட முடியவில்லை. எந்த நேரத்தில் எந்த மூடில் அவன் இருக்கிறான் என்று தெரியவில்லை. ஒரு காலத்தில் அம்மா சொல்ல, வாப்பா மூடுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கடா, நிலைமை மாறி ஏங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கங்க. நம்மெல்லாம் சின்ன வயசில் எப்படிங்க இருக்கும், ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா ஏதாவது ஒரு வேணும்னா அம்மா கிட்ட தான் முதல்ல போய் நம்ம பெட்டிஷன் போடுவோம். ஏன், எப்பவுமே நமக்கு யார் தான் சப்போர்ட்டு, அம்மா தான் சப்போர்ட். அம்மா போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை எல்லா இடத்துலையும், புரிஞ்சுக்குவீங்க சரியா? இன்றைக்கு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, அம்மா போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இருக்கட்டும். அப்போ அம்மா கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா, வாப்பா மூடு புரிஞ்சு நடந்துக்கோ, வாப்பா உணர்வை புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ என்றெல்லாம் சொன்ன நிலைமைகள் மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை?
பையன் மூட தெரிஞ்சு நடந்துக்கங்கன்னு அம்மா பாப்பாவுக்கு சொல்கிற அளவுக்கு நிலைமாறி போச்சு. ஒரு காலத்தில் பையன் உள்ளே வரும்போது வாப்பா இருக்காரா அப்படி கேட்பான். இன்னைக்கு வாப்பா வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாரு. உண்மை இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எல்லாம் இன்றைக்கு பசங்களை சகோதரர்களை அங்குலம் அங்குலமாக பார்த்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைகள் பதட்டப்படுகிறார்கள். அம்மாமார்களெல்லாம் சில பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடக்கும்போது அவர்கள் வீட்டிலே நடைபெறக்கூடிய கலவரங்களையும் அந்த கண்ணீர் மல்க நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் சொல்லும்போது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு சில ஜெனரேஷன் கேப் இருக்கும் சில வீட்டிலே. உதாரணமாக மூத்த பையனுக்கு 16 வயது இருக்கும், ரெண்டாவது பிறந்தவனுக்கு 6 வயசு இருக்கும், அல்லது ரெண்டாவது பிறந்த பொண்ணுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி பிரச்சனை. எல்லாமே எனக்கு தான், இப்போ என்ன இவ்வளோ நாள் எல்லாமே எனக்கு தான் கொடுத்துக்கிட்டு இவன் வந்த உடனே இப்போ இவனுக்கு பங்கு போட ஆரம்பிக்கிறீங்களா என்கிற அந்த ஒரு உணர்வு அவனுக்கு வந்து, அப்படி ஒரு சில இல்லங்களில் பிரச்சனை, விதவிதமான வினோதமான பிரச்சனைகள். இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அப்படியெல்லாம் கூட பிரச்சனை வரும். அதனால்தான் குழந்தைகளை தர்பியத்தை கொண்டு நீங்கள் நெறிப்படுத்தினால் மட்டும்தான் அவர்களை நீங்கள் சீராக செய்ய முடியும். இல்லாட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல மாட்டாங்க, மா நஹல வாலிதுன் பி வலதிஹி அஹ்ஸன மின் அதபின் ஹஸனின். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நல்லொழுக்கத்தை விட மிகச்சிறந்த அன்பளிப்பை கொடுத்து விட முடியாது. இவ்வளவு ஒரு அனுபவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நல்லொழுக்கத்தை விட மிகச்சிறந்த அன்பளிப்பை கொடுத்து விட முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நம்ம கொடுக்கிறோமா? அதை கொடுப்பதிலே கவனம் காட்டுகிறோமா? அவனுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டிலே கவனம் காட்டினோம், அவனுடைய கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டிலே கவனம் காட்டினோம். அவன் 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே 12ஆம் வகுப்பு படிக்கும் போது அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பதற்கு தயாராக்கினோம். 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே டே உன்னுடைய கனவு ஐஐடி ஆகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனை சீராக்கினோம். ஐஐடினா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அப்போ அவன்கிட்ட சொல்றது நீ ஐஐடியா வரணும். என்ன ஐஐடி? சரி வாப்பா சொல்றாங்க ஐஐடின்னு. அப்படியே இந்திரங்களை போல் இன்றைக்கு ஷோகேஸிலே இருக்கிற பொம்மைகளை போல் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதுவா குழந்தை வளர்ப்பு? இதை நீங்கள் மட்டுமா செய்கிறீர்கள்? இந்த உலகத்திலே இருக்கிற எல்லோரும் செய்கிறார்கள். உங்களுடைய மகனுக்கு நீங்கள் ஆங்கில வழி கல்வியை கொடுப்பதை பெருமை பேசாதீர்கள். உங்களை விட 1000 மடங்கு கல்வியை எல்லோரும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்கள் மகனுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அறிவை கொடுத்து விட்டோம் என்று நீங்கள் சந்தோஷமாக இருக்காதீர்கள். அதை விட 1000 மடங்கு கம்ப்யூட்டர் அறிவை எல்லோரும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன பெரிய கல்வி தகுதி உங்களுக்கு? என்ன பெரிய கல்வி தகுதியிலே நாம் இருக்கிறோம்? 3 தலைமுறைகளாக ஐஏஎஸ்களும் ஐபிஎஸ்களும் நம்ம அல்லாத பிறர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறையில் தான் நீங்கள் எல்லாம் பட்டதாரிகள், உங்களுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் பட்டதாரிகள். ஆனால் சகோதரர்களே, கொஞ்சம் மற்ற சமுதாயத்தின் மக்களை பாருங்கள். 4 தலைமுறைகளாக 3 தலைமுறைகளாக பட்டதாரிகள். ஒரு குடும்பத்தின் டாக்டர் என்று சொன்னால் 5 தலைமுறைகளாக அவர்கள் டாக்டர்கள். எப்படியெல்லாம் அவங்க கல்வியை கொடுப்பாங்க உங்க பிள்ளைகளுக்கு? அது பெருமை கிடையாது, அது எல்லாம் கொடுக்குறாங்க. என்று அதில் அல்ல தனித்தன்மை. எதிலே தனித்தன்மை? உங்களுடைய குழந்தையை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தன்மை நல்லொழுக்கத்தோடு, பிறருக்கு உதவி செய்யும் தன்மையோடு, மனிதநேய பணிகளில் ஈடுபடுகிற ஒரு மனப்பக்குவத்தோடு, பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபடக்கூடாது, அவைகளிலெல்லாம் ஒரு நெருப்பை போன்று இருக்கிற ஒரு தன்மையோடு, பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது, பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, நம்மால் பிறருக்கு எந்த விதத்திலும் எந்த சீரழிவுகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெரிவாக யாரை நீங்கள் வளர்த்து வைக்கிறீர்களோ அதுதான் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து வைத்திருக்கிற சாதனை. அது இல்லை. இன்றைக்கு எல்லாம் போஷாக்கு விஷயத்திலே கவனம் எடுக்கிறோம், ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் எடுக்கிறோம். அவனுடைய முகத்தில் ஒரு சின்ன கரும்புள்ளி வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அவனுடைய கையும் காலும் எந்த விதத்திலும் எந்த ஒரு ரீதியிலும் ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி கூட வந்துவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு முனைப்பு காட்டுகிறோம். ஆனால் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற விஷயத்திலே, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற விஷயத்திலே முனைப்பு காட்டுகிறோமா? அன்பு சகோதரர்களே, நாம் எல்லாம் எவ்வளவுதான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலே உயர்ந்து விட்டாலும் வளர்ந்து விட்டாலும் எந்த விதத்திலும் நாம் நபிமார்களுக்கு ஈடாக முடியாது. ஆக முடியுமா? எவ்வளவு பெரிய பதவியில் நாம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பட்டயங்களை நாம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் தன்னகத்தே கொண்டிருந்தாலும், 1000 கோடிகளுக்கு நாம் அதிபனாகவே இருந்தாலும், இறை தூதர்களுக்கு ஒப்பாக நம்மால் இருக்க முடியுமா? அந்த இறை தூதர்களை தங்கள் பிள்ளைகளுக்காக பயந்திருக்கிறார்கள். அந்த இறை தூதர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக போராடி இருக்கிறார்கள். அந்த இறை தூதர்கள் தங்களுடைய குழந்தைகள் நல்ல வழியில் வர வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த இறை தூதர்களிலும் சில பேர் தங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாமல் துயரப்பட்டிருக்கிறார்கள். வரலாறு சும்மா கிடையாது, எல்லாருக்கும் வந்துடாது. இதெல்லாம் வயசும் பருவமும் வந்தா தானால் சரியாகிவிடும் என்று தத்துவம் பேசிக்கொண்டு திரிகின்றோமே தவிர, அப்படி அவன் சரியாகுவதற்குண்டான கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிறோமா? அவன் யாரோடு பழகி கொண்டிருக்கிறான், அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, இரவு நேரத்தில் என்ன சிந்தனையோடு அவன் உறங்கச் செல்கிறான், உங்களால் அவதானிக்க முடியுமா?
அவனுடைய நண்பர்களிடத்தில் ஓய்வு கிடைக்கும் போது எதை குறித்து பேசுகிறான் உங்களால் சிந்தித்து பார்க்க முடியுமா? சுற்றுலாக்களுக்கு செல்லும் போது அவன் யாரை தன்னுடைய கூட்டாளிகளாக சேர்த்துக் கொள்கிறான் அனுமானிக்க முடியுமா? அவ்வளவு விபரீதமான விஷயங்கள் இருக்கிறது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே. அவ்வளவு விபரீதமான வில்லங்கங்கள் அடங்கி இருக்கிறது பல இடங்களில் குழந்தைகளுடைய வளர்ப்பிலே. தாயும் தகப்பனும் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா மகன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான். கோபத்தில் அந்த அம்மா சொல்லுது, என் வயிறு எரியுதுறாங்க, தண்ணி ஊற்றி அணங்குறான். அல்லாஹ் உண்மை, நான் போய் சொல்லலை, வல்லாஹி வரப்பில் காபா. அந்த அம்மா கோபத்தில் சொல்லுது, என் வயிறு எரியுதுறாங்குது, தண்ணி ஊற்றி அணங்குறான். சிம்பிளாக சொல்லிட்டு போறாங்க. எந்த அளவிற்கு அப்போ கொடூரமான தன்மைகளோடு பிள்ளைகள் வளர்கிறார்கள். எட தாயிடா, இந்த தாய் தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தா, யார் உன்னை பெக்க சொன்னாங்கிறான். பெத்தல்ல வளங்குறான். இதெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாத சகோதரர்களே, 3ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கிறது, வாப்பா உங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குதுன்னு கேட்குது. உண்மை, அந்த சொத்துல எதெல்லாம் ஏன் பேர்ல இருக்குன்னு கேட்குது. நம்புவீங்களா? 3ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழந்தை வாப்பா கிட்ட கேட்குது, வாப்பா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, அதுல எதெல்லாம் ஏன் பேர்ல இருக்கு. இது எப்படி அந்த பேச்சு வருது? அதுக்கு எப்படி அதால பேச முடியுது? 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு என்னங்க சொத்து குறித்த இவ்வளோ வளர்ந்த 35 வயசாகி நமக்கே சொத்துன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு கேளுங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேளுங்க தெரியாது. அப்படிதான் ஒரு சென்ட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்களுக்கு நம்மள பல பேருக்கு தெரியாது. அப்படித்தானே? அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் வளர்ற குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்குது, அப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, அதில் எதெல்லாம் என் பேரில் இருக்குது, எப்படி அதால் பேச முடியுது என்றால், சகோதரர்களே, வல்லுநர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் கவனியுங்கள், லெஷர் பீரியட் என்று வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறார்கள்? அதிகபட்சம் 10 நிமிஷம், 10 நிமிடம், 15 நிமிடம் தான், அதுக்கு மேலே கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஆங்கில கல்வி பள்ளிக்கூடங்கள் தான் பெருகிவிட்டது, கான்வென்ட்டுகள் தான் இன்றைக்கு பெருகிவிட்டது. பிள்ளைகளை டைட் செய்கிறார்கள், சும்மா கிடையாது. ஒரு நிமிடம் கூட இங்கும் அங்கும் அவர்கள் திரும்ப முடியாத அளவிற்கு கணக்கச்சிதமான நேர்த்தியான அமைப்புகள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே. அப்படியே 50க்கு உள்ள போனவன 10 நிமிஷம் அசம்பிளி அப்படியே நடக்கும். ராணுவம் இடுக்கோடு முடிஞ்சதோட போய் உட்கார்ந்த உடனே அட்டெண்டன்ஸ், அதிலுக்கும் அவர்களுக்கு நேரம் இருக்காது. வந்த உடனே கிளாஸ் டீச்சர் பீரியடு, ஃபர்ஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். 10 நிமிடம் தான் அந்த குழந்தைகள் தங்களுக்கு இடையில் உட்கார்ந்து பேசுகிறது. அந்த 10 நிமிடத்திலும் கையில் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கொண்டே தான் பேசுகிறது. எவ்வளவு நேரம் கிடைக்கும் அரட்டை அடிக்க? அந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட பேச்சுகள் அவர்களுக்கு இடையிலே பேசப்படுகிறது என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த குழந்தைகள் எந்த சூழலில் வளர்க்கப்படுகிறார்கள் என்று. நம்மெல்லாம் எப்படிங்க இருந்தோம்? ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது நமக்கு லஞ்ச் டைம், நானெல்லாம் படிக்கும் போது 12:30 மணிக்கு எனக்கு விடும், 2 மணிக்கு தான் அடுத்து 1.5 மணி நேரம் இடையில் கேப். சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு திரும்ப வருவோம், தொழுது விட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு நமக்கு நேரங்கள் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்கூல் கேட்டுக்கு உள்ள வந்த உடனே பெரிய கேட்டை சாத்தனா, முதல்ல உள்ள வந்த யாரும் வெளியே போகலாம், அவ்வளோ அக்யூஸ்ட் மாதிரி உள்ள வச்சிருக்கிறான் ஸ்கூல்ல. எல்லாம் ஸ்கூல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் குறை சொல்லலை, சிஸ்டம் அப்படி இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு இந்த சட்டங்கள் எல்லாம் ஏன் வருகிறது? கொடுமைகளும் கொடூரங்களும் அதிகப்படும் போது இப்படியெல்லாம் சட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கு நிர்வாகங்கள் நிர்பந்திக்கப்படுகிறது. பெரிய கேட்டுங்க, ஸ்கூலில் கேட்டெல்லாம் எப்படி இருக்கும்? பெரிய சிறைச்சாலையில் புழல் சிறையில் வைக்கிற மாதிரி பெரிய கேட்டு. அந்த 8 மணிக்கு வர 5 நிமிஷம் லேட்டாக IAS ஆஃபீஸராக இருந்தால் கூட வெளியே தான் நிற்கணும், குழந்தைய வச்சுக்கிட்டு. நில்லு அப்படிங்கிறாங்க, நிற்கிறாங்க. எங்காவது நிற்பாங்களா? அப்படி நிற்கிறாங்கங்க. அவ்வளவு பெரிய பதவியில், அவ்வளவு பகட்டான காரு, அவங்க வரக்கூடிய காரையும் அவர்கள் வரக்கூடிய திரிசையும் பார்த்தாலே பெரிய இடத்து குடும்பம் என்று சாதாரணமாக தெரிந்து கொள்ளலாம். 8 மணிக்கு உள்ள வரணும், 7:50க்கு உள்ள வரணும், 2 நிமிஷம் லேட்டா வெளியே புள்ளையோட நிற்கணும். எது வரைக்கும்? அசம்பிளி முடிஞ்சு, டிஸ்பர்சல் முடிஞ்சு, எல்லாம் அவங்கவுங்க கிளாஸ் ரூமில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் PT மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கிட்டு தான் அவர்கள் உள்ளேயே போகணும். அதையும் தாங்கி கொண்டு பெற்றோர்கள் நிற்கிறாங்க. இவ்வளவு டைட்டாக நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இவ்வளவு டைட்டாக அவனுடைய ஷெட்யூல்கள், ஒரு சின்ன விஷயத்திலே கூட அவனை அதாவது அவனுடைய சிந்தனை மாறுவதற்குண்டான சூழல்கள் இல்லை. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதை இதனை வச்சு போட்டு அவன் மேலே சுமத்தி, ஏங்க இன்றைக்கு டூரு கூட படிப்புங்க. சுற்றுலாங்கிறது என்னது? பசங்க இந்த ஸ்டடீஸ் பர்டன்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகி பசங்களோட போகும்போது டைரியோட வாங்குறாரு பிரின்சிபால். இந்த டூர் முடிஞ்ச உடனே இந்த டூர்ல என்னெல்லாம் பார்த்தியோ அதை பத்தி ஒரு அசைன்மெண்ட் எழுதணுங்கிறாரு பிரின்சிபால். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்விக்கூடம். ஏன் அந்த அளவிற்கு போட்டி? இதை அவர்கள் செய்வது ஏன் செய்கிறார்கள் என்றால், இன்னொரு பள்ளிக்கூடத்தை விட நம்முடைய பள்ளிக்கூடம் எந்த விதத்திலும் தரம் குறைந்து விடக்கூடாது. 12ஆம் வகுப்பு பரீட்சையை எழுதுவதற்கு 11ஆம் வகுப்பிலேயே, இன்னும் பல பள்ளிக்கூடங்களில் 11ஆம் வகுப்பு போர்ஷன்களே நடத்தப்பட்டது கிடையாது. அப்பவே அவனை தயார்படுத்தி
இன்னும் பல பள்ளிக்கூடங்களில் நைட்டுக்கு அவன் என்ன செய்யணும், பெட்டி படுக்க எல்லாத்தையும் கொண்டு வரணும், தனி கொடுத்தனம் போற மாதிரி வந்து உட்கார்ந்து இவ்வளவு படாத பாடுபட்டு அவனை எதுக்கு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து ஒரு இன்ஜினியரிங்ல சேர்க்கறதுக்கு இவ்வளவு வேலைகள் செய்யப்படுகிறது. இந்த கேப்ல தான் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கேப்ல இந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருந்தால், டாடி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுல எதெல்லாம் என் பேர்ல இருக்குன்னு கேட்குது பாருங்க. அப்போ நம்ம எவ்வளவு அட்வான்ஸா இருக்கணும். இப்படித்தான் உங்கள் குழந்தைகளும் இப்படித்தான், உங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, நீங்கள் நினைப்பீர்கள் நான் யாரையோ பற்றி பேசுகிறேன் என்று. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, உங்க 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைய அவன் சைஸுக்கு ஒரு 4 பேரை விட்டு பேச விட்டு தூரத்துல இருந்து கவனிங்க அவன் என்ன பேசுறான்னு. உங்க முன்னாடி அப்படியே பச்சை புள்ள மாதிரி உட்கார்ந்துருப்பான், பால்குடி மறக்காதவன் மாதிரி உட்கார்ந்துருப்பான். ஆனா அவனுக்குன்னு ஒரு செட்டு சேரும்போது, அவனுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஆகும்போது உங்களை விட பெருசா பேசிக்கிட்டு இருப்பான். ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு விஷயங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சமூக வலைத்தளங்களும் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப விஞ்ஞான சாதனங்களும் இன்றைக்கு சமூகத்திலே நடைபெறக்கூடிய சம்பவங்களும் அவ்வளவு விஷயங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஸ்கூல் அசம்பிளியில் ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் முக்கிய தலைப்பு செய்திகளை செய்தியாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படி பிள்ளைகளை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நான் பெரிய டிகிரி ஹோல்டர், நான் அந்த காலத்திலே எம்காம் அப்படி இப்படி. உங்களை விட பன்மடங்காக அவனுக்கு மூளை இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு ஈக்குவலா நம்ம இறங்கி வர வேண்டும் என்றால், அதற்கு ஈக்குவலாக அவனை இறங்கி சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறோம், என்னுடைய வேலை சம்பாதிப்பது, என்னுடைய வேலை மாதா மாதம் ஊருக்கு பணம் அனுப்புவது, குழந்தை பார்ப்பது உன் வேலை என்று சாதாரணமாக சொல்லி விடுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற சுயநலமான போக்கு. அவன் படித்து பட்டம் பெற்று பெரிய ஆளாக ஆகிவிட்டால் என் மகன் அப்படிம்போம். அதே அவன் மோசமான வந்துட்டா உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான் அப்படிம்போம். என்ன இது, அந்த பக்கம் அப்படித்தான், அம்மாவும் அப்படித்தான் சொல்லுது. எப்படி அவன் படிச்சு பட்டம் பெற்று 4 காசு சம்பாதிக்கும் போது ஏன் புள்ள அவன் மோசமான அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்குங்குது. பாருங்கள் சகோதரர்களே, யாரும் நம்முடைய அந்த தவறை அல்லது தவறில் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற சமன்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே வாழ வைத்து அதிலே தவறு அவர்கள் செய்ததற்கு பிறகு தவறில் இருவரையும் இணைத்துத்தான் சமம் பண்பாட்டை ஏற்படுத்துகிறான். குர்ஆனிலே ஒரு வசனம் வரும், உங்கள் இருவரையும் என்றே அது வரும். அந்த வசனம் முழுக்க முழுக்க நீங்கள் இருவரும் தவறு செய்து விட்டீர்கள், நீங்கள் இருவரும் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டீர்கள், நீங்கள் இருவரும் வரம்பு மீறி விட்டீர்கள் என்று ரெண்டிலுமே இருவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருமையான வார்த்தையாக பயன்படுத்துவான். ஆனால் இதை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோமா? எங்கடா பழி போடலாம், எங்கடா எஸ்கேப் ஆகலாம் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்கிறோமே தவிர தர்பியத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வருவதில்லையே சகோதரர்களே. உங்களுக்கு தெரியுமா குர்ஆன் எந்த அளவிற்கு அற்புதமான வரலாறுகளை நமக்கு சொல்லி தருகிறது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரிசுகளை அதிகமாக கொடுத்திருந்தான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண தருவாயில் வரும்போது தன்னுடைய மக்களை எல்லாம் கூட்டி வைத்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? மா தஅபுதுன மின் பாதி, மக்களே எனக்கு பிறகு எதை நீங்கள் வணங்குவீர்கள்? யாரு? ஒரு நபி, வஹியோடு வாழ்ந்தவர், வஹியோடு வளர்ந்தவர், வஹியோடு வார்க்கப்பட்டவர், வஹியை கொண்டே தன்னுடைய இல்லத்தை நடத்தியவர், வஹியை கொண்டே பிறரின் உள்ளத்தை கவர்ந்தவர், வஹியை கொண்டே மார்க்கத்தின் பிரச்சாரத்தை செய்தவர். இறுதி நேரத்தில் மரணத்தை உணரும் போது தன் மக்களை எல்லாம் கூட்டி வைத்து மா தஅபுதுன மின் பாதி, மக்களே எனக்கு பிறகு நீங்கள் எப்படி வணங்கப் போகிறீர்கள்? எனக்கு பிறகு யாரை நீங்கள் வணங்கப் போகிறீர்கள்? இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு வசனம் இது. குழந்தை வளர்ப்பில் முக்கியத்துவத்தை எவ்வளவு ஆழமாக இது உணர்த்துகிறது. யார்? ஒரு நபி, இறைவனுடைய செய்தி நேரடியாக வழங்கப்பட்டவர், வாழ்க்கையில் நன்மை செய்தால் இறைவனால் பாராட்டப்பட்டவர், வாழ்க்கையில் தவறு செய்து விட்டால் அந்த வஹியை கொண்டே சுட்டி காட்டப்பட்டவர், அவருக்கு எதிராக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மின்னல்களுக்கும் வஹியை கொண்டு சமாளித்தவர், வஹியை கொண்டு பதில் உரைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் தன் வாழ்வின் அனைத்தையும் அந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர். மரண தருவாயில் மக்களை கூட்டி வைத்து கேட்கிறார், மா தஅபுதுன மின் பாதி, மக்களே எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்கப் போகிறீர்கள்? இந்த மக்கள் பதில் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக, தந்தையே கவலைப்படாதீர்கள், உங்களுடைய இறைவன் எவனோ, உங்களுடைய மூதாதையர்களின் இறைவன் யாரோ, இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்ற இந்த இறை தூதர்களின் இறைவன் யாரோ அப்படிப்பட்ட இலாஹன் வாஹிதன், ஓர் இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாங்கள் இருப்போம் என்று மரண சாசனத்தை, அந்த வசியத்தை தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே வாங்குகிறார். இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் நமக்கு குறிப்பிட வேண்டும்? ஒரு இறை தூதரின் மரணத்தில், அந்த மரண நேரத்தில் அந்த மக்களிடத்தில் இறை தூதர் வாங்கிய மரண சாசனத்தை ஏன் இறைவன் நமக்கு குறிப்பிட வேண்டும் என்றால்,
குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. உங்களிடத்திலே அமானிதங்களாக கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிற, உங்களிடத்திலே ஒரு பொறுப்பாக தர வைக்கப்பட்டிருக்கிற, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக ஒரு நற்பெயரோடு நீங்கள் இருப்பதற்குண்டான அடையாள சின்னமாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த குழந்தை செல்வங்களின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் செய்த பிரார்த்தனை இறைவன் சொல்கிறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்கு, வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததிகளிலும் உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்து. இறை தூதர்கள் துஆ கேட்டிருக்கிறாங்க. நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளின் நல்லொழுக்கத்திற்காக, அகீதாவிற்காக துஆ செய்திருக்கிறோம். ஒழுக்கத்திற்காக கேட்டிருப்போம். ஏன்னா அவன் கெட்ட செயலை தான் செஞ்சுட்டு வந்தா கெட்ட பேர் நமக்கு தானே வரும், இப்படிதானங்க? அதுக்கு கூட துஆ செய்திருப்போம். ஆனால் முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய நேரிய சன்மார்க்கத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை ஆக்கு என்று துஆ செய்கிறோமா? கையை தூக்கினாலே அல்லாஹ் என் பையன் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா வேலை வாங்கணும், இதே தான் கேட்கிறோம். கையை தூக்கினாலே நமக்கு என்னங்க வருது? தப்பில்ல. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய மகன் அடிபிரளாத அக்கீதாவிலே இருக்க வேண்டும், என்னுடைய மகன் மன்ஹஜு சாலிஹ் மன்ஹஜு சலஃபிலே வளர்ந்து வர வேண்டும், என்னுடைய மகன் சஹாபாக்களை போல் அந்த தியாகம் செய்யக்கூடிய உணர்வோடு இருக்க வேண்டும், என்னுடைய மகன் ஒரு ஆலிமாக உருவாக வேண்டும், என்னுடைய மகன் மகன் சொன்ன மகளை விட்டுட்டு நினைக்காதீங்க, ரெண்டுக்கும் சேர்த்து தான், என்னுடைய பிள்ளைகள் மார்க்கத்தின் வழி நின்று நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் பிரார்த்தனை செய்கிறோம்? கையை தூக்கினாலே துனியா தான், தூக்கிட்டு இறக்குற வரைக்கும் துனியா துனியா துனியா. படிப்பிற்காக கேட்கிறோம், பட்டத்திற்காக கேட்கிறோம், வேலைக்காக கேட்கிறோம், வேலைக்கு சேர்ந்ததற்கு பிறகு இன்கிரிமெண்ட்டிற்காக கேட்கிறோம், அதற்கு பிறகு அவனுக்கு வேறு ஏதேனும் கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இப்படி சகோதரர்களே, முழுக்க முழுக்க துனியாவிற்காகவே உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டால், துனியாவிற்காகவே உங்களுடைய உதடுகளின் வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டால், எப்போதுதான் நீங்கள் மறுமைக்காக துஆ செய்ய போகிறீர்கள்? அதையும் செய்யணுமா இல்லையா? அதையும் செய்வதில் தானே அந்த குழந்தைகளுடைய நல்லொழுக்கம் இருக்கிறது. அதையும் செய்தால் தானே அந்த குழந்தைகளுக்கு ஒரு தர்பியத்தான ஒரு வாழ்க்கை வரும். பாருங்கள், இறை தூதர்கள் எப்படியெல்லாம் கொள்கைக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, வஜ்னுபினி வபனி நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. கேட்டிருக்கிறோமா? யாராவது கேட்டிருக்கிறோமா? ஒரு முறையாவது? அது எப்படி சிலை வணக்க போகுது? நம்ம தான் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன். ஏங்க இப்ராஹிம் நபியை விட நம்மளாம் பெரிய முஸ்லீமா? இப்ராஹிம் நபியினுடைய வரலாறை சொல்லும் போதுதான் அல்லாஹ் முஸ்லிமீன் என்கிற வார்த்தையை நமக்கு சொல்லி தருகிறான். உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயரிட்டான் என்கிற அந்த வசனம் வரும்போது இப்ராஹிம் நபியோடு சம்பந்தப்படுத்தி தான் வரும். எல்லா இறை தூதர்களுக்கும் இறுதி தூதராக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்றால், உலகத்திலே வாடுகிற நம்மை போன்ற எல்லா மனிதர்களையும் இறை தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டால், அந்த இறை தூதருக்கே அல்லாஹ் கொடுத்த ஆணை, ஒத்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, சன்மார்க்க சீலராக இருந்த இப்ராஹிம் மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறானே, அவ்வளவு உயர்வான இடத்தில் இருந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக, ஐ மீன் ஷிர்கில் இருந்து பாதுகாப்பாயாகன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு இருந்து பாதுகாப்பைத்தா, தௌஹீதை என்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் என்று கேட்டிருப்போமா சகோதரர்களே? கேட்டிருக்கிறோமா சகோதரர்களே? அப்படி கேட்கிற ஒரு பெற்றோராக இருந்தால் நிச்சயம் நீங்கள் பாக்கியசாலிகள். அப்படி கேட்ட ஒரு தாய் இந்த சபையிலே இருந்தால் நிச்சயம் அந்த தாய் அவள் தான் பாக்கியசாலி. சும்மா என் பிள்ளைக்கு நான் போஷாக்க கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு நான் அதை கொடுக்குறேன், ஸ்டேஜ் 1லயே ஸ்டேஜ் 2 கொடுக்குறேன், எல்லாம் தம்மா கொடுக்குறாங்க, அது பெருசு இல்லை. உன் பிள்ளைக்கு தௌஹீதை கொடுத்தியா? உன் பிள்ளைக்கு ஷிர்கினுடைய விபரீதத்தை சொல்லி கொடுத்தியா? உன் பிள்ளைக்கு தௌஹீத் அஸ்மாஇ வ சிஃபாத் என்றால் என்னவென்று சொல்லி கொடுத்திருக்கிறாயா? அதெல்லாம் சொன்னா எப்படி புரியும்? ஏன் புரியாது? யாரு சொன்னா புரியாதுன்னு சொல்லி கொடுங்கள் சகோதரர்களே. சிலைகள் எல்லாம் தாகூத்துகள், சிலைகள் எல்லாம் ஷைத்தான்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடம் மட்டும் தான் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்ந்து பாருங்கள், அவன் எவ்வளவு சுயநம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக வளர்ந்து வருவான் என்று. மகனே, மலையே உன் மீது விழுந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை சொல்லி வச்சு பாருங்க, அப்படி அவன் தன்னம்பிக்கையோடு வருவான். இன்னைக்கு முடிய மாட்டேன்துங்க. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் புது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க முடியல. ₹1,00,000 ₹2,00,000 ஃபீஸ் கட்டதுக்கு அப்புறம் உடனே 2 நாள்ல ஓடி வந்துடுறான், டாடி என்னால இங்க படிக்க முடியாதுங்கிறான். ஏன்? புதிய சூழலை எதிர்கொள்வதற்கு அவனுக்கு தெரியவில்லை. நம்ம உடனே பெருமையா, என் பிள்ளை பழைய ஸ்கூல்ல ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்துட்டான். என்ன பெருமை? ₹2,00,000 கட்டின, அதுக்கு ஏத்தவன் படிக்க வைக்க முடியல. புதிய சூழலை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு தயாரிப்பை மனரீதியாக உன் மகனிடத்திலே உருவாக்குவதில் தோல்வி அடைந்து விட்டு, அதை கூட அப்படி என் பல்ல
2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினேன், இருந்தாலும் என் பிள்ளைக்கு அந்த பழைய ஸ்கூல் மாதிரி வரல. அது எப்படி உனக்கு தெரியும்? 2 நாள் எப்படிங்க தெரியும்? 2 நாளில் தெரியுமாங்க? இவனுக்கு புதிய சூழலை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் உருவாக்கவில்லை. அதனால தான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போன ஒரே வாரத்தில் திரும்ப ஓடி வந்துடுறான். வரானா இல்லையா? கஷ்டப்பட்டு விசாவை பிடிச்சி ஃப்ரீ விசா வாங்கி, இன்னும் ஃப்ரீ 1.5 லட்சம் செலவு பண்ணி ஃப்ரீ விசான்னு பேர் வைக்கிற ஒரே ஊர் இந்த ஊர் தாங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, ஃப்ரீ விசாங்கிறோம். இதெல்லாம் கட் பண்ணிடுங்க எடிட்டிங், அப்புறம் பிரச்சனை வந்துட போகுது. சரியா? ஃப்ரீ விசாங்கிறோம். என்னங்க ஃப்ரீ விசா? 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு ஃப்ரீ விசான்னு சொல்கிறோம். ஒரே டேர்மை நான் இங்கு வந்து தான் பார்க்கிறேன். அவ்வளோ வாங்கி கொடுத்து ஒரே வாரத்தில் பெட்டியை கட்டுறான். ஏன்? புதிய சூழலை எதிர்கொள்ள தெரியவில்லை அவனுக்கு. உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதை போல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற சக்தி இல்லை. ஏன் இல்லை? கவலைப்படாத, யார் இல்லாவிட்டாலும் உனக்கு அல்லாஹ் இருக்கிறான். யார் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின் துணை உனக்கு இருக்கிறது. யார் உன்னை கைவிட்டாலும் இறைவன் உன்னை கைவிட மாட்டான். நீங்க அக்கீதாவை சொல்லிக் கொடுத்து பாருங்கள், அவனுக்கு தௌஹீது ருபூபியாவை பற்றி சொல்லிக் கொடுத்து பாருங்கள், அவனிடத்திலே வரக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, விதியை குறித்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள், அவனிடத்தில் வரக்கூடிய அந்த தன்மான எழுச்சி, அவன் தாங்க இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவை. இன்னைக்கு சமுதாயத்தின் சாபக்கேடு. அடுத்த தலைமுறையில் யார் இந்த சமுதாயத்தை கட்டி காக்க போகிறார்கள் என்றே தெரியவில்லை. எல்லாரும் தங்களை இன்றைக்கு தலைவர்களாக இனங்காட்டிக் கொண்டாலும் உண்மையாலுமே இந்த சமுதாயத்தை தௌஹீதின் அடிப்படையிலே, அகீதாவின் அடிப்படையிலே வார்த்தெடுக்கிற தலைமைகளை இன்றைக்கு நம்மால் கண்டெடுக்க முடிகிறதா? தௌஹீதின் அடிப்படையில் இன்றைக்கு வளர்ந்து வரப்பட்ட ஒழுக்கசாலிகளான ஒரு தலைவர்கள் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியுமா? கலிமாவின் விளக்கங்கள், தௌஹீதினுடைய வகைகள் எல்லாம் தெரிந்த ஒரு தலைவர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்க முடியுமா? நான் யாரையும் குறை சொல்கிறேன் என்று தயவு செய்து வார்த்தைக்கு தவறை கற்பித்து விடாதீர்கள். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழலை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிற பிள்ளைகள் தாங்க நாளைய சமுதாயத்தினுடைய தலைவர்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் நாளைய சமுதாயத்தின் தலைவர்கள். வளரும் போதே அவனுக்கு அங்கீகார பித்தை, வளரும் போதே அங்கீகார எதிர்பார்ப்பு என்கிற நோய் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அவனிடத்தில் ஏற்படுத்தி விட்டது. நான் ஏற்கனவே இந்த சபையில் சொன்னா இல்லைன்னு தெரியல. ஒரு டைம்ல பசங்களையெல்லாம் சுற்றுலாக்கு கூட்டு போறோம். ஹையர் செகண்டரி பசங்களையா கூட்டு போறோம். 11th 12th அந்த மாதிரி பெரிய பசங்க. அதில் பார்க்குறோம் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் 3 உட்காந்துருக்கிறான் கோவத்தோட. என்னடா மூட் அவுட்டாக இருக்கிறீங்க, என்னடா பிரச்சனை? நீங்கள் எப்படி எங்களையும் 11th ஸ்டாண்டர்டையும் ஒன்றாக்கலாம் அப்படிங்கிறான். எங்களையும் 11th ஸ்டாண்டர்டையும் நீங்கள் எப்படி ஒன்றா? 2 பேருக்கு என்னடா வித்தியாசம்? 1 வருடம் வித்தியாசம் இருக்குமா சகோதரர்களே? அந்த 1 வருட வித்தியாசத்தை கூட என்னை தனியாக காட்டுங்கள் என்று எதிர்பார்க்கிற ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு சமூகம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாரும் சொல்லுவார்கள் சகோதரர்களே, ஒரு காலத்திலே நாங்கள்லாம் 5 வயதிலே போய் பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தோம், 6 வயதிலே போய் பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தோம். இன்றைக்கு 2 வயதிலேயே கொண்டு போய் சேர்க்கிறார்கள், 3 வயதிலேயே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஏன் சேர்க்கிறான்னா, நாமெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த சமுதாயத்திலே படித்து தெரிந்து கொள்வதற்கு, பழகி தெரிந்து கொள்வதற்கு சில விஷயங்களாவது இருந்தது. இன்றைக்கு இந்த சமூகத்திலே இந்த குழந்தைகள் படிப்பதற்கோ, பண்படுவதற்கோ, தெரிவதற்கோ, தெளிவதற்கோ எதுவுமே இல்லை. என்ன இருக்கு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அவன் தெரிந்து கொள்வதற்கு? வீட்டை விட்டு வெளியே வந்தானா சினிமா போஸ்டர் தான் அவனுக்கு இருக்கிறது. வீட்டிலே உட்கார்ந்தால் டிவி சீரியல்களும் சினிமா படங்களும் தான் அவனுக்கு இருக்குது. என்ன இருக்கு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஒரு காலத்திலே அவன் தெரிந்து கொள்வதற்கு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவன் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு மாமன்மார்கள் இருந்தார்கள், மச்சான்மார்கள் இருந்தார்கள். நல்ல நாட்கள், பெருநாள் போன்ற தினங்கள் வரும்போது சொந்தக்காரர்கள் எல்லாம் வீட்டிற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. விடுமுறை தினங்களில் இவன் பயணப்பட்டு சொந்தக்காரர் வீட்டிலே போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு சமுதாயத்தில் அவன் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால கொண்டு போய் என்ன செய்யறோம்? ஸ்கூல்ல போடுறாங்க. நானெல்லாம் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன். 2 வயசுல 3 வயசுல இன்னைக்கு பிள்ளைகளை ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுனால தான் பிள்ளைகள் மங்கி போகிறதுல வேற என்ன இருக்கு இந்த சமுதாயத்தில் கற்றுக்கொள்வதற்கு? என்னங்க இருக்குது இன்னைக்கு சமுதாயத்தில்? ஒரு முஸ்லிம் முஹல்லாவாக, ஒரு ஜமாத்தாக வாழக்கூடிய சிலரிடத்தில் வேண்டுமானால் சில வித்தியாசங்களை பார்க்கலாமே தவிர, ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட் வரை, காலை முதல் இரவு வரை எல்லாமே இன்றைக்கு சமுதாயத்தில் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் இருக்கின்ற அத்தனையும் அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் தான். அவனால் எதையாவது கத்துக்க முடிகிறதா? ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறான், அவன் கத்துக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு திருமணத்துக்கு கூட்டு போறீங்க, சுண்ணாக்கள் பேணப்படாத பொதுவாக சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு திருமணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். உங்கள் வீட்டு குழந்தை அந்த திருமணத்தை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு செய்தியை சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை. இன்னைக்கு அவன் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்கள் தான் இன்றைக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல நட்புகளை நீங்கள் தான் அவனுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். நல்ல சூழல்களை நீங்கள் தான் அவனுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். எப்பாடுபட்டாவது இஸ்லாமிய சூழலில் அவனை வளர்த்தே தீர்வேன் என்கிற வெறி உங்களுக்கு வர வேண்டும். அப்படியே விட்டுறாதீங்க பிள்ளைகளை. காலங்கள் செல்ல செல்ல மோசமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.
30 வயதை தாண்டி 35 வயதை தாண்டியவர்களெல்லாம் எந்த விஷயங்களை ஒரு காலத்திலே தவறென்று செய்தார்களோ அதை இன்றைக்கு 10 வயது 15 ஆண்டுகள் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் வேணாம், டிசம்பர் 31 முடியும் போது, ஜனவரி 1 நடக்கும் போது சென்னை போன்ற பெருநகரங்களில் நடைபெற்ற கூத்துக்களை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. சமுதாயத்தின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருடமும் போலீஸ் பந்தோபஸ்து அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மது விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. யார் ஈடுபடுறாதிலே? பெரும்பாலும் 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே யாரும் வர்றதில்லை. ஏன்? கல்யாணமாகி அவனுக்கு இருக்கிற டென்ஷனே பெரிய டென்ஷனில் இருக்கு. போறவன் பூரா இந்த வாண்டுகள் அரும்பு மீசை முளைத்தவர்கள் தான். வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகுகிறது. ஒவ்வொரு வருடமும் புதிதாக மது குடிப்பதற்கு நிறைய பேர் பழக்க வைக்கப்படுகிறார்கள். அந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் நிறைய பேர் முதல் காதலுக்கு பழக்கப்படுகிறார்கள். அந்த நாளில் என்ன இருக்க சமுதாயத்தில் கற்றுக்கொள்வதற்கு? அவனுக்கு நீங்கள் தர வேண்டியது தர்பியத் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நான் பெரிய மெட்ரிகுலேஷனிலே சேர்த்து விட்டேன், பெரிய கான்வென்ட்டிலே சேர்த்து விட்டேன், ஊட்டி கான்வென்ட்டிலே சேர்த்து விட்டேன், உடுமலை கான்வென்ட்டிலே சேர்த்து விட்டேன். ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு நம்ம பெருமை, நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, மாசத்துக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் மட்டுமே நான் 5 லட்சம் கட்டுறேங்க. என்ன யூசுப்பா, நீ 5 லட்சம் இல்லையா 50 லட்சம் கூட கட்டுக்க சகோதரர்களே. தர்பியத் இல்லாவிட்டால் என்ன பயன்? பார்க்க வேண்டாமா? அதுல என் பையனை நான் கோ எஜுகேஷன்ல சேர்த்திருக்கேன். அதே நிறைய பேர் பெருமையா, ஏன் அவன் ஃப்ரீயா வளர்றான், அதான் ஃப்ரீயா வளர்றான் அவன், சோசியலா வளர்றான் அவன். அதுதான் பிரச்சனை இன்றைக்கு. அல்லாஹ் அக்பர். நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். உங்கள் மீது நான் பொறாமைப்படுகிறேன் அல்லாஹ்விற்காக வேண்டி. ஒரு இஸ்லாமிய சூழலில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அனாச்சாரங்கள் இல்லாமல், அட்டூழியங்கள் இல்லாமல் எல்லாம் நீங்க இருக்கிறீங்களே. உங்கள் மனைவிக்கும் மக்களுக்கும் இங்க குடும்பத்தோடு இருப்பவர்களை தவிர்த்து விட்டு என்ன இருக்கிறது என்று கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இங்கெல்லாம் வந்து இந்த தாவா சென்டரிலே அமர்ந்து பயானை கேட்கிறீர்கள், தௌஹீதை கற்றுக்கொள்கிறீர்களே. உங்கள் மனைவிக்கும் மக்களுக்கும் உங்கள் வீட்டிலே இருப்பவர்களுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுக்க அங்க களம் இருக்கிறதா, தளம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இதெல்லாம் நீங்க கவலைப்படணும் சகோதரர்களே. மார்க்கம் மட்டும்தான் நம்முடைய தலைமுறையை தரிபடுத்தும். மார்க்கம் மட்டும்தான் நம்முடைய தலைமுறையை நெறிப்படுத்தும், சரிபடுத்தும், சீர்படுத்தும். கவலைப்பட வேண்டும். மார்க்கம் என்கிற சூழலில் இருந்து தவிர்ந்து விட்ட யாரும் இந்த சமுதாயத்திலே உருப்பட்டு விட முடியாது. மார்க்கம் தான் ஒருவனை சீராக்கும். சீராக்கியது ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னோமே. எப்படி ஒரு காலத்திலே ஐரோப்பிய கண்டத்திற்கு இருண்ட உலகம் என்று பேரோ, அதுபோன்று அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் மார்க்க பிரச்சாரம் செய்ய துவங்குவதற்கு முன்பு அரேபிய தீபகற்பத்திற்கு ஒட்டுமொத்த பேரும் அறியாமை உலகம் என்று பேர். அந்த அறியாமை உலகத்தை வாழ்ந்து அந்த அறியாமை உலகத்திலே வளர்ந்தவர்கள் தான் பின்னாளில் அண்ணலம் பெருமானாரோடு சேர்ந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே யாருமே அவர்களை போல் வாழ முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்தார்கள். அபூபக்கர் என்கிற வார்த்தை வந்தவுடனேயே நம்மையும் அறியாமல் நம்முடைய நாவு வார்த்தைகளை வெளிப்படுத்தும் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் என்று சொன்னவுடனேயே ரலியல்லாஹு அன்ஹு என்று வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை, ஒரு வளர்ப்பை, ஒரு நெறியை அவர்களுக்கு தந்தது இந்த மார்க்கம் எனும்போது, அந்த மார்க்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்களா என்பதை சிந்தியுங்கள். அம்மா படிக்கும் போதே, 10th படிக்கும் போதே எந்த இதில் சேர்த்து விட்டா, எந்த குரூப் அவன் எடுத்தா எதில் நிறைய சம்பளம் வருங்கிறதுல தெளிவாக இருக்கிறீங்க. 12th முடித்த உடனேயே எந்த காலேஜில் அவன் சேர்ந்தால் சீக்கிரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறீர்கள். எல்லாம் கொடுக்கிற நாம் சகோதரர்களே, மார்க்கத்தை அவனுக்கு கொடுக்காவிட்டால் நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த குழந்தையால் உங்களுக்கு இந்த உலகத்திலே கூட பயன் இருக்காது. சிறகு வளர்ந்தவன பறந்துட்டு போயிடுறான். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய உழைப்பை நினைத்து பார்க்கிறானா? அவன் படித்து பட்டம் வாங்குவதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்கிறானா? எத்தனை இடங்களில் அனாதைகளாக பெரியவர்கள் அனாதைகளாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண் மக்களை நான் பெற்றேன், ஒருத்தன் கூட என்ன பார்க்கலங்கிறார். 5 ஆண் மக்களை நான் பெற்றேன், ஒருத்தன் கூட என்ன என்னன்னு கேட்க மாட்டேன்றான். எத்தனை பெரியவர்கள் சகோதரர்களே கண்ணீர் மல்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? 25 ஆண்டு காலம் இந்த சவுதி அரேபியாவிலே, 25 ஆண்டு காலம் இந்த வளைகுடா மண்ணிலே இந்த மகனை இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இந்த மகனை பட்டதாரியாக்குவதற்காக படாத பாடுபட்டாரே. அந்த தகப்பனின் கஷ்டத்தையோ, அந்த தகப்பனின் கவலையோ கொஞ்சமாவது நினைத்து பார்க்கிறானா? இப்போ என்ன நீங்க நம்ம என்ன பெருசா அவனுக்கு கொடுத்துட்டோம்? அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நல்லொழுக்கத்தை விட உயர்ந்த அன்பளிப்பை கொடுத்து விட முடியாதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை அது! உலகத்தில் நீங்க மகனுக்கு கொடுக்கிறது பூரா அன்பளிப்பு தானங்க. ஏங்க, சொத்து சட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது யாருக்குங்க கூடுதல் பங்கு போகுது? மகனுக்கு, அதுக்கப்புறம் மகளுக்கு. ஏன்? அவங்க தாங்க அவங்க பிளட். அப்ப அந்த அளவிற்கு ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அதிக உறுதியும் அதிக உறவும் அதிக உரிமையும் கொண்ட
அந்த பிள்ளைகள் சிறகு முளைப்பதற்கு முன்னாடியே பறந்து போயிடுறானே. நான் பல பேர் சொல்லி காதிலே கேட்டிருக்கிறேன், டிகிரி மட்டும் முடிக்கட்டும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிறான் பெத்த அப்பனை. டிகிரி மட்டும் முடியட்டும், ஏன்னா டிகிரி இருந்தால் தானே வேலை கிடைக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. பாருங்கள் சகோ, இந்த குளோபலைஸ், இந்த உலகமயமாக்கல் உருவாக்கி வைத்திருக்கிற விளைவு. அப்பா டார்ச்சர் தாங்க முடியும். என்னடா பண்றாரு? எங்க போனாலும் எங்க போனேன்னு கேட்கிறாரு. இதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. எங்க போனாலும் எங்க போனேன்னு கேட்கிறாரா, அது அவருக்கு பிரச்சனை. எங்க போயிட்டு வந்தாலும் எங்க இருந்தா வரேன்னு கேட்கிறாரா, அது அவனுக்கு பிரச்சனை. டிகிரி மட்டும் முடிக்கட்டும்டா மச்சான் அப்படிங்கிறான். இன்னைக்கு எல்லாம் மச்சான் மாமானா ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்பா என்னப்பா உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறான். என்னடா ரிலேஷன்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப். இப்படியே சகோதரர்களே ஒரு பிள்ளைகள் ஒரு நிழல் உலகத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். அதனுடைய விளைவு ஒரு சரியான முறையில் அந்த குழந்தைகள் இன்றைக்கு வளர்க்கப்படுவதற்கு தவறிவிட்டார்கள். இதனால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுவது, சமுதாயம் சீரழிக்கப்படுவது எல்லாம் அப்புறம். அந்த பிள்ளையை இப்படி வளர்த்து விட்டதனால் கண்ணீர் விடக்கூடியவர்கள் முதலில் உள்ளவர்கள் பெற்றோர்கள் தான். நிறைய இடங்களில் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருப்பதில்லை, பெரும் தொல்லைகளாகத்தான் இருக்கிறது. பிள்ளைகள் பெரும்பாலும் எப்படி இருக்குது இன்னைக்கு? அதில் விதிவிலக்காக, அதில் ஒரு விதிவிலக்காக உருவாக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு செய்த அந்த உபதேசத்தை மட்டும் கொஞ்சம் தனிமையில் படியுங்கள், அது போதும். நீங்க எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நான் அங்கே சேர்க்க வேண்டுமா, இங்கே சேர்க்க வேண்டுமா, மலேசியா பல்கலைக்கழகத்திலே போட வேண்டுமா, மதீனா பல்கலைக்கழகத்திலே போட வேண்டுமா, வாய்ப்பு வந்தா போடுங்க, அது வேற. ஆனா உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நெறியோடு சரியாக வளர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் சகோதரர்களே, தனிமையில் சூரத்து லுக்மானை எடுத்து தன்னுடைய மகனுக்கு அவர் செய்த உபதேசத்தை மட்டும் கொஞ்சம் உலமாக்களின் அறிவுரைகளோடு நீங்கள் சிந்தித்து பார்த்து தெரிந்து தெளிந்து புரிந்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து விட்டால் அந்த குழந்தைகள் தான் நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகள் தான் உண்மையிலேயே உயர்ந்த குழந்தைகள். உங்களுடைய பிள்ளைகள் செல்ல குழந்தைகளாக வளர்வதை விட நல்ல குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அதிகம் இருக்கிறது. பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு தாத்பரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோ இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உபதேசத்தின் மூலம் சொல்கிறார். லுக்மானின் உபதேசம் என்று நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் என்ன அழகாக சொல்லி காட்டுகிறான். 13வது வசனம் முதல் 19வது வசனம் வரை தயவு செய்து குடும்பத்தோடு உட்கார்ந்து படியுங்கள், தயவு செய்து மனைவி மக்களோடு உட்கார்ந்து படியுங்கள். என்றைக்காவது நம்முடைய குடும்பத்திலே கல்வி மஜ்லிஸ் குடும்பத்தோடு நடந்திருக்கிறதா? தொழுகை முடித்ததற்கு பிறகு ஒரு துவாக்களை குடும்பத்தோடு சேர்ந்து மனப்பாடம் செய்திருக்கிறோமா? ஒரு உபதேசத்தை குடும்பத்தோடு உட்கார்ந்து செய்திருக்கிறோமா? என்றைக்காவது மார்க்கத்தை ஒன்றாக உட்கார்ந்து படித்திருக்கிறோமா? அந்த சூழல் எல்லாம் வராத வரைக்கும் சமுதாயமே திருந்தாது. இன்றைக்கு சமுதாயம் நம்மை கெடுப்பதற்காகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இந்த சமுதாயம், இந்த சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா புனிதங்களையும் இழந்து விட்டது. இந்த சமூகமே நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியாமத்தான் விழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் கண்ட காவிகள் பின்னாலும் பாவிகள் பின்னாலும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரியா? என்ன சொன்னார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வ இத் கால லுக்மான் லிஇப்னிஹி வ ஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இத முதல்ல சொல்லுங்க. லுக்மான் தன்னுடைய புதல்வருக்கு உபதேசம் செய்கையில் அவர் சொன்னார், மகனே, என் அருமை மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைப்பதுதான் மிகப்பெரிய பாவம். இணை வைப்பை பற்றி சொல்லிக் கொடுங்கள், தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அதை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதுதான் ஒரு குழந்தையினுடைய சுகவாழ்வும் நலவாழ்வும் இருக்கிறது. அவனுக்கு சொன்னா எப்படி புரியும்? இப்படி நினைக்காதீர்கள், உங்களை விட அவன் தெளிவாக புரிந்து கொள்வான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது பெரும்பான்மையான நம்முடைய பெற்றோர் நமக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்படி சொல்லிக் கொடுக்காத போதே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமே, அன்றைக்கே சொல்லிக் கொடுத்திருந்தால் எப்படி நாம் புரிந்திருப்போம்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், தௌஹீதை பேசுங்கள் வீட்டிலே. தன்னுடைய மகனுக்கு முதலில் தௌஹீதை சொன்னார். 1000 சாதனைகள் அப்புறம் முதல்ல வீரியம் மிக்க ஈமான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொன்னார்? தௌஹீதை சொன்னதற்கு பிறகு, தௌஹீதையும் ஷிர்கையும் பற்றி சொன்னதற்கு பிறகு அடுத்தவர் சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹ்வின் கண்காணிப்பு எப்போதும் இருக்கிறது மகனே, நீ தவறு செய்யாதே. எப்படி சொல்கிறார்? யா புனைய, நறுமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு கடுகை விட குறைவான ஒரு விதையாக இருந்தாலும், அதுவும் ஒரு கற்பாறையில் இருந்தாலும், அல்லது வானங்களில் எங்கோ அல்லது பூமியில் எங்கோ இருந்தாலும், அதை கூட கொண்டு வரும் ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறதடா மகனே என்று சொன்னார். இதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தால் தந்தை இல்லாவிட்டாலும் ஆசிரியர் இல்லாவிட்டாலும் தவறு செய்யக்கூடாது என்கிற அந்த தன்னிகரற்ற தன்மையோடு அவன் வளர்ந்து வருவான். அப்படி நம்ம முறைச்சி நம்முடைய ஆளுமையை காட்டும் போது நினைக்கிறான், சரி இவர் இல்லாதப்ப எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான்.
அண்ணனும் தம்பி நிறைய வீட்டை பிளான் பண்ணி ஸ்கூல் கட்டடிக்கிறானுங்க. அண்ணன் ஒரு காலத்தில் ஸ்கூல் கட்டடிச்சு அலைகிறதெல்லாம் நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம்? ஃப்ரெண்ட்ஸுங்களோட போவான்னு. சில விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அண்ணனும் தம்பியும் பிளான் பண்ணி கட்டடிக்கிறான். எவ்வளோ டீப்பாக இருக்கிறான் பாருங்க, ரெண்டு பேரும் அப்படியே ஒத்த கருத்தில். சில பேர் சொல்லுவோமே ஒத்த கொள்கையில், அந்த மாதிரி ஒத்த கொள்கையில் பார்க்கலாம். சில வீட்டில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் வந்து தம்பி ஆஃப் பண்ணுறான். சரி போட்டோம், அவர் போட்டோம் அப்படிங்கிறான். யார் போட்டுமா? அப்பா போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்டா இருறா அப்படின்னு இவன் அவனை கரெக்ட் பண்ணுறான். இந்த அளவிற்கு சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மகனுக்கு நம்முடைய ஆளுமையை காட்டுவதை விட நம்மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை உருவாக்குவதை விட நம்ம எல்லாம் படைத்த அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தை உருவாக்குங்கள். அதே நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு தந்தை. இல்லாட்டா என்ன நடக்கும்? நீங்கள் இல்லாத நேரத்தில் தவறு செய்ய வேண்டும் என்று நீங்களே அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை போலாகும். ஆக முதலில் தௌஹீதையும் ஷிர்கையும் கொள்கையை சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த இறையச்சத்தை சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு, மூன்றாவது யா புனைய மகனே அகீமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டடா என்று இபாதத்தை சொல்லிக் கொடுங்கள். தொழுகையை நிலைநாட்டு. தொழுகை என்பது என்ன? இபாதத்துகளின் தலையானது அல்லவா? கலிமாவிற்கு பிறகு மார்க்கத்தின் முக்கியமானது என்ன? தொழுகை தானே. தொழுகை ஒருவனிடத்திலே சீராகிவிட்டால் எல்லாம் சீராகிவிடும் என்று ஹதீஸிலே படித்திருக்கிறோமா இல்லையா? அந்த தொழுகையை சொல்லிக் கொடுங்கள். டியூஷனுக்கு போக மாட்டேன் என்று சொன்னதற்காக அடித்திருக்கிறீர்கள். பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று சொன்னதற்காக அடித்திருக்கிறீர்கள். கடைக்கு சென்று காய்கறி வாங்கி வா என்று சொல்லும் போது மறுத்தான் என்பதற்காக அடித்திருக்கிறீர்கள். தாய்மார்களே, உங்கள் மகன் ஃபஜ்ர் தொழாமல் படுத்திருக்கிறான் என்று என்றைக்காவது நீ அடித்திருக்கிறாயா? அப்படி அடிக்கின்ற ஒரு தாயாக நீ இருந்தா அதுக்காக பிள்ளைகளை போட்டு முத்துங்கன்னு சொல்லல. நான் தொழுகையில் ஒரு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்படி இருந்தால் நீ ஒரு வெற்றிக்குரிய தாய், நீதான் ஒரு சக்சஸ்ஃபுல் மதர், நீதான் ஒரு வெற்றி பெற்ற தாய். எப்போ? மகனை தொழுகைக்காக அடிக்க வேண்டும். மகனை இன்னைக்கு எதுக்கெல்லாம் அடிக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சில பேர் அடிக்கிறது, ஒருத்தர் போட்டு அன்னைக்கு சமாடி அடிச்சார். நான் சபையை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மை எல்லாம் நம்ம கிட்ட வந்த தகவல். எதுங்க அடிக்கிறீங்க? சும்மாவே இருக்கிற அதுக்கு தான் அடிக்கிறேன். அமைதியா இருக்கிறானா அதுக்காக அடிக்கிறானா, யார்ட்டையும் பேச மாட்டேறா அதுக்காக அடிக்க. எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஒருத்தனை நம்ம சில வீட்டில் பார்ப்போம் பேசிக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக அடிக்கிறாங்க, இன்னும் சில இடங்களில் பேசாமல் இருக்கிறாங்கிறதுக்காக அடிக்கிறாங்க. இப்படி சகோதரர்களை எதற்கெதற்காகவோ நீளுகின்ற நம்முடைய கை, அட அல்லாவின் கட்டளை அதை செய்ய வேண்டும் என்பதற்காக நின்றிருக்கிறதா? அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் சிறப்புக்குரிய பெற்றோர்கள். அப்போ முதல்ல கொள்கை தௌஹீத், இரண்டாவது தக்வா, மூன்றாவது இபாதத். தொழுகை இங்கே ஒரு உதாரணத்திற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை வந்து விட்டால் எல்லாமே வந்துவிடும், அந்த அடிப்படையில் இங்கே கூறப்பட்டிருக்கிறது இபாதத். நான்காவது சகோதரர்களே, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர். மகனே, நன்மையை ஏவு, தீமையை தடு. லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்க வேண்டும். யாரை நாம் லீடர் என்கிறோம்? யாரை நமக்கு தலைவர் என்கிறோம்? நமக்கு நன்மைகளை சொல்பவர்கள் தானே தலைவர்கள். நாம் தவறு செய்யும் போது நம்மை பாதுகாப்பவர்கள் தானே தலைவர்கள். அவர் தானே யாருங்க எல்லாரும் தலைவராயிட முடியாதுங்க. யாரை தலைவர் என்போம்? பட்டு திருந்துபவன் பொதுமக்களாக இருக்க வேண்டும், படாததற்கு முன்பே திருந்துபவன் தலைவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தலைவர்களும் பட்டு தான் திருந்துறாங்க. தான் சமுதாயத்தினுடைய சாபக்கேடு. நான் சொல்வது புரிகிறதா? பட்டு திருந்துபவன் யாரு? ஸ்டூடெண்டாக இருக்கணும், படாமலேயே திருத்துபவன் ஆசிரியனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தின் நிலைமைகள் என்ன? ஆசிரியர்களும் சரி தலைவர்களும் சரி பட்டு குட்டிதற்கு பிறகுதான் திருந்துகிறார்கள். அப்போ அவன் வளரும் போதே வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், சமுதாயத்திலே கண்ணால் காணுகின்ற தீமைகளை தடுக்கக்கூடியவனாக, சமுதாயம் செய்ய வேண்டிய நன்மைகளை போதிப்பவனாக, தலைமைத்துவ பண்பு கொண்டவனாக நீ வளர வேண்டும். இன்னைக்கு இல்லைங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு பன்முக திறமை கொண்டவர்களை பார்க்க முடியவில்லை. அடிச்சா மொட்டை, வளர்த்தா குடுமி, இப்படிதான் இருக்கு நிலைமை. இந்த பக்கம் பார்த்தா ஒன்னு எம்காம் எம்இ அப்படியே போய்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் பார்த்தா ஆலிம் அல்ஹம்துலில்லாஹ் போறாங்க. நான் தப்பு சொல்லவில்லை. இரண்டு அறிவும் உள்ள தலைவர்கள் இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? இரண்டு ஞானமும் உள்ளவர்களை இன்றைக்கு உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? தீனுக்கு போனவங்களுக்கு துனியா பத்தி தெரியல, துனியாவுக்கு வந்தவங்களுக்கு தீனை பத்தி தெரியல. நான் யாரையும் குறை சொல்வதாக தயவு செய்து என்னுடைய வார்த்தைக்கு வண்ணம் பூசி விடாதீர்கள். இன்றைக்கு சமுதாயத்தின் தேவையை நான் உள்ளத்தால் உணர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பன்முக திறமை கொண்டவர்கள் தேவை. சஹாபாக்கள் பன்முக திறமை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தார்? குதிரை வீரராக இருந்தார், வாள் சண்டை தெரியும் அவருக்கு, போரிலே கலந்து கொள்வார், வியாபார திறமையும் இருந்தவராக இருந்தார். அபூபக்கர் சித்திக் குர்ஆனை அழகிய முறையில் ஓடுவார், வியாபாரம் செய்தவராக இருந்தார். இப்படி பன்முக திறமை கொண்டவர்கள் எங்கே இன்றைக்கு சமுதாயத்திலே? இன்றைக்கு ஏன் ஒன்று இந்த துறையில் இருக்கிறார்கள்? அவர்கள் மீது குற்றம் அல்ல, அவர்களை உருவாக்கிய பெற்றோர்களின் மீது குற்றம். அதே குற்றத்தை இந்த தலைமுறையில் நாமும் செய்துவிடக் கூடாது. இப்போ உதாரணமாக நான் ஒரு ஆலிம் மதரசாவிலே படித்திருக்கிறேன், எனக்கு எந்த டிகிரியும் இல்லை, இது என்னுடைய குற்றமா?
நிச்சயம் என்னுடைய குற்றம் இல்லை. இது யாருடைய குற்றம்? என்னுடைய பெற்றோர்களுக்கு அன்றைக்கு விழிப்புணர்வு இல்லை, அதனால் அன்றைக்கு அப்படி என்னை வளர்த்து விட்டார்கள். ஆனால் இதே குற்றத்தை நானும் என் தலைமுறைக்கு செய்துவிடக்கூடாது. என்னுடைய மகனுக்கு நான் ஆங்கிலத்தையும் கொடுக்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு ஃப்ளூவெண்டாக நான் அரபியையும் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறோமாங்க இன்னைக்கு? என்னுடைய மகன் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறான் என்று பெருமை பேசுகிறோமே, உங்கள் மகன் நுனி நாக்கிலே அரபி பேசுபவனாக எப்போது வளர்க்கப் போகிறீர்கள்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஒவ்வொரு நாள் ஒன்றும் எத்தனை முறை ஓதுகிறானே, ஓதும் போது அர்த்தம் தெரியாமல் ஓதுகிறானே, அதை குறித்து என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, தலைமைத்துவ பண்பு கொண்ட பிள்ளைகளாக வளர வேண்டும். அதற்கடுத்து என்ன? வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ஸாலிக மின் அஸ்பில் உமூர். மகனே, உனக்கு பாதிப்புகள் வரும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், துவண்டு விடக்கூடாது, நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று மனோரீதியான ஒழுக்கங்களை போதிக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். மக்களிடத்தில் பெருமையாக முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் செருக்கோடு நடக்காதே. பெருமையாக பெருமை அடிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. நடக்கும் போது நடுநிலையை காட்டு, குரலை கொஞ்சம் தாழ்த்திக்கொள். அல்லாஹ்விற்கு பிடிக்காத குரலே, குரல்களில் மிக மிக கெட்டதே கழுதையின் குரல், சப்தமிடக்கூடிய குரல் என்றெல்லாம் சொல்லி வெளிப்புற ஒழுக்கத்தை போதிக்கிறார். மொத்தம் 6 விஷயம். பொறுமை என்பது எதோடு உள்ளது? வெளிப்புற தோற்ற ஒழுக்கமா, உள்ளே இருக்கிற ஒழுக்கமா? ஏனென்றால் ஒழுக்கம் என்பது, அஹ்லாக் என்பது 2 வகைப்படுகிறது. ஒன்று அஹ்லாக் ஹுல்கியா, இன்னொன்று அஹ்லாக் ஹல்கியா. வெளிப்புறமாக தெரியக்கூடிய ஒழுக்கங்கள் என்று இருக்கிறது. உதாரணமாக பாலியல் ரீதியான குற்றங்களில் ஒருவன் ஈடுபடக்கூடாது, அது வெளிப்படையாக உள்ள யாரும் கண்டுபிடித்து விட முடியும். உதாரணமாக ஒரு பருவம் உள்ள ஒரு பையன் ஒரு பருவம் உள்ள ஒரு பெண்ணோடு, அந்நிய பெண்ணோடு பேசுகிறான். அவங்க 2 பேர் பேசிட்டு நம்மளால என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் ஒரு மாணவன் அல்லது ஒரு சிறுவன், ஒரு பையன், அவனுடைய சிந்தனையில் பொறாமை குணம் இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுமா? அவனுடைய சிந்தனையில் பெருமை இருக்கிறது, அதை பார்த்தால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? அவனுடைய சிந்தனையில் அல்லது அவனுடைய வளர்ப்பில், அவனுடைய உள்ளத்தில், உணர்வில் பொறுமை இல்லை, அதை நீங்கள் பார்த்தால் கண்டுபிடித்து விட முடியுமா? செயலால தான் கண்டுபிடித்துக்க முடியும். ஆனால் இந்த பொறுமை, பெருமை, பொறாமை இதெல்லாம் எதோடு உள்ளது? உள்ளத்தோடு தொடர்புடையது. அப்போ அந்த முதல்ல உள்ளத்தை சீர்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படி வெளிப்புறமாக எக்ஸ்டர்னலாக சரி செய்கிறார்கள். இந்த 6 விஷயங்களில் மட்டும் சகோதரா உன் மகனுக்கும் மகளுக்கும் நீ கொடுத்து விட்டால், நீ இந்த உலகத்தில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு தகப்பன், ஒரு வெற்றி பெற்ற ஒரு தாய். அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, பாருமா என் பிள்ளைய நான் எம்டெக் வரைக்கும் படிக்க வச்சேன், மாதம் 3 லட்சம் சம்பாதிக்க வச்சுட்டேன், இதோ இனிமே தான் நீ அவனை பார்த்துக்கணும். அல்லது மகளை, மாப்பிள்ளை இங்கே பாருங்கள், என் மகளை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன், என் மக மேலே அவ்வளோ சொத்து இருக்குது, இந்தாங்க இனிமேல் பார்த்துக்கங்க. அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, இங்கே பாருமா என் பையனை நான் குரான் மனப்பாடம் பண்ண வச்சுருக்கிறேன், என் பையனை நான் ஒழுக்கத்தோட வளர்த்தேன், இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒரு சிகரெட் அடித்ததில்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு தண்ணி அடித்ததில்லை, இன்னைக்கு வரைக்கும் அவன் எந்த பொம்பளை பெண் சகவாசத்திலும் அவன் இருந்ததில்லை, அவன் மீது பாலியல் ரீதியான இதுவரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு கூட வரவில்லை, அப்படியே அவனை தங்கம் மாதிரி வளர்த்து கையில் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லுகிற தகப்பனாக நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க மாப்பிள்ளை, என் மகளை நான் குரானை ஓத வச்சிருக்கிறேன், தஜ்வீது ஓத வச்சிருக்கிறேன், ஆலிமா படிக்க வச்சிருக்கிறேன், மார்க்கத்தினுடைய அறிவு அவளுக்கு நான் போதித்திருக்கிறேன், நுனிநாக்கி ஆங்கிலம் பேசுவதை போல் அரபி பேச வைத்திருக்கிறேன், அப்படி ஒரு தங்கமாக வளர்த்து கொடுத்திருக்கிறேன். இப்படி சொல்லுகிற ஒரு மகளை பெற்ற ஒரு தகப்பனாக நாம் இருக்க வேண்டும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இன்றிலிருந்து மனதில் கொள்ளுங்கள் சகோதரர்களே, நீங்கள் சேமித்து வைக்கிற சொத்துக்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தர்பியத்து தராவிட்டால் தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது சொத்து அல்ல, வெறும் வெத்து. அது என்னதில்ல, அது சொத்து அல்ல, அது எல்லாம் வெத்து. எல்லோரும் சொல்லுவார்கள் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம். அப்படி அல்ல, நீங்கள் கொண்டு வந்தீங்களோ இல்லையோ, போகும்போது எல்லாத்தையும் கொண்டு தான் போறீங்க. கொண்டு போறோமா இல்லை? எப்படி கொண்டு போறோம்? நன்மையாக தீமையாக. எப்படி டாலரு இந்த ஊரிலே நமக்கு ரியால் கிடைப்பது இந்தியா போன்ற நாடு, இந்தியாவுக்கு போன உடனே நமக்கு அங்கே காசாக மாறுகிறதோ, ருபீஸாக மாறுகிறதோ, அமெரிக்காவுக்கு போனால் டாலராக மாறுகிறதோ, யூரோப்பிற்கு போனால் என்னது யூரோவாக மாறுகிறதோ, மலேசியாவுக்கு போனா ரிங்கிட்டாக மாறுகிறதோ, சிங்கப்பூருக்கு போனா, இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாலேஜ் நமக்கு இருக்குது. அதோட சேர்ந்து எதிர்க்கணும் மார்க்க நாலேஜ். அது பிள்ளைகளுக்கு அப்படி பக்காவா பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்து வளர்த்து நீங்கள் கொடுத்தால் தான் நாளைய தலைமுறைக்கு அவன் தலைவன். இன்னும் ஒரு காலத்தில் போடுவாங்க வாண்டட்னு போடுற மாதிரி வாண்டட் லீடர்னு போடக்கூடிய ஒரு காலமும் வரப்போகுது. எங்களுக்கு இந்த தகுதிகள் எல்லாம் உள்ளடக்கிய தலைவர்கள் தேவை என்று விளம்பரம் போடக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் வருவதற்குள் சகோதரர்களே, தகுதிமிக்க தலைவர்களை உருவாக்குங்கள். தகுதிமிக்க தலைவர்கள் வானத்திலிருந்து வருவதில்லை, தகுதிமிக்க தலைவர்கள் பூமியிலிருந்து கிளம்பி வருவதில்லை. தகுதிமிக்க தலைவர்கள் உங்கள் இல்லங்களில் தான் தயாரிக்கப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை மனதில் வைத்து, இன்னும் சொல்லக்கூடிய தகவல்கள் நிறைய இருந்தாலும், சொல்லுகிற ஆர்வம் எனக்கு இருந்தாலும், அதை கேட்கிற ஒரு நேரம் உங்களுக்கு கேட்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தாலும், நேரம் அனுமதிக்காத காரணத்தினால் இந்த அளவில் என்னுடைய உரை
உரைக்கு நான் திரையிடுகிறேன். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியம் உள்ள, பக்குவம் உள்ள, பண்பட்ட, நெறியுள்ள ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பத்தை ஆக்கி வைத்து இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறோமோ இதைவிட சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக எங்கள் மனைவி மக்களோடு, எங்கள் பெற்றோரோடு, எங்கள் சகோதர சகோதரிகளோடு அந்த சொர்க்கத்திலே நாங்கள் இருக்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.